2025 நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்குமா? நான் எதிர்பார்க்குற விஷயங்கள்லாம் 2024 பல விஷயம் நடக்கலைங்க. ஆனால் இந்த 2025 என்னோட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு வருட காலமாக அதிகமாக எதிர்பார்க்கும் நம்மளுடைய நேயர்களுக்காக ஒரு அற்புதமான செயல்பாடு இந்த 2025 நடக்க போகுது. அப்படி என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வருடக்கோள்களான சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்பவுமே அவங்கவுங்களுடைய காலங்கள் கடந்து போகும்போது கிரகங்கள் பயிற்சி ஆகிறதுங்கிறது இயல்பு. ஆனால் இந்த 2025 பார்த்திங்கன்னா ஒரு மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு செயல்பாடு நடக்குங்க. இந்த செயல்பாடானது கிட்டத்தட்ட ஒரு 29-30 வருஷத்துக்கு ஒருக்க தான் நிகழும். என்னங்க அப்படி என்ன நிகழப்போகுது, என்ன பெரிய ஒரு மாற்றத்தை கிரகங்கள் கொடுத்துற போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது பார்த்திங்களா? ஸோ அந்த கேள்விக்கான பதில் என்னென்னா, சனி பகவான் மற்றும் ராகு பகவான் அதே போல் குரு பகவான் இந்த 3 கிரகங்களுமே இந்த 2025 துவக்கத்திலேயே அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆக போகிறாங்க. சனி பகவான் பார்த்திங்கன்னா இந்த மார்ச் 29 கும்பத்திலேருந்து காலபுருஷன் ராசிக்கு 11ஆம் இடமான கும்பத்திலேருந்து மீன ராசிக்கு ட்ராவல் பண்ணுறாரு. இப்போ 11ஆம் இடத்துல உட்காந்து கிட்டத்தட்ட பல வேற ஆட்டி படைத்த சனி பகவான் 12ஆம் இடத்துல விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். காலபுருஷனுக்கு அது விரயஸ்தானம், விரயஸ்தானத்தில் அமர போகிறார். அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்மளுடைய சனி பகவான் கொடுக்கார். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா குரு பகவான் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த மே மாதம் 14ஆம் தேதி பயிற்சியாளர் ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்குள்ள பயிற்சியாளர். இந்த ராகு பகவான் பார்த்திங்கன்னா அடுத்த செகண்ட் அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் 5 நாள் கேப்பில் ராகு பகவான் என்ன பண்ணுறாங்க, 12ல் இருக்க ராகு 11க்கு வராரு, 6ல் இருக்க கேது 5க்கு வராரு. அதாவது காலபுருஷன் ராசிக்கு 6, 5ன்னு சொல்லியிருக்கேன். உங்களுடைய சுய ராசிக்கு கிரகங்களுடைய அமைப்பு மாறும். அப்படி மாற்றங்கள் நிகழும்பொழுது, ஏன்னா 2 கிரகம் மாறினாலே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஏற்றமும் இருக்கும், சில நேரங்களில் இறக்கமும் இருக்கும். அப்போ 3 கிரகங்கள் ஒரு ராஜ கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற கிரகங்களாகிய 2 கிரகங்களும், நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற 2 கிரகங்களும் பயிற்சி ஆகிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றமான சூழ்நிலைகள். யாருமே இந்த 2025 நான் தோத்துட்டேன், என்னோடய வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளே இந்த 3 கிரகங்களும் கொடுக்க போகிறது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்கள் சில ராசிகளுக்கு ஹை லெவல், அதே போல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 மாதங்கள் சில ராசிகளுக்கு ஹை லெவல். ஸோ அப்போ பிரித்து கொடுக்க போகிறாங்க. இந்த 2025 12 ராசி நேயர்களுக்குமே ஒரு என்ன சொல்லணும், ஒரு அண்ணன் தம்பி உறவு இருந்தால் என்ன பண்ணுவோம், நீ இவ்வளோ ரூபா வச்சுக்கோ, நீ இவ்வளோ ரூபா வச்சுக்கோ, யாரும் கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த கஷ்டப்படாத நிலைமைகளை இந்த வருஷத்தில் நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி யாருமே அதிகமாக சொல்லாத நிலைமைகளை நம்மளுடைய 3 கிரகங்களுமே உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கறதுனால இந்த 2025 நம்ம அனைவருமே அமோகமாக உண்மையாகவே வரவேற்கலாம். உலகியல் ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியாக தடைகள் விலக போகுது. பொருளாதாரம் நல்லா புழக்கம் இருக்கும், பணப்புழக்கம் இல்லைன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் மக்களுக்கு இருக்காது. என்கிட்ட ஓரளவுக்கு இருக்குது, எனக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 12ஆம் இடத்துல சனி பகவான் காலபுருஷன் ராசிக்கு 12ல் மீன ராசிக்கு சனி பகவான் வர்றதுனால சில இயற்கை சீற்றங்கள் உண்டு. அதாவது கடல் அந்த பக்கம் கொஞ்சம் கொந்தளிச்சு அப்படின்னு சொல்லி சில ஏரியாக்களில் கடல் சீற்றங்கள் உண்டு. அந்த மலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில ஏரியாலாம் ரொம்ப பாதிக்கும். அது பார்த்திங்கன்னா நம்ம சென்னை சம்மந்தப்பட்ட அதே போல் பெருநகரங்களில் கொஞ்சம் மலைகளால் சில பாதிப்புகள், கடல் சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் பாதிப்புகள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்தபடியாக அந்த உலகியல் ரீதியாக இன்னொரு பெரிய மாற்றம், யாரெல்லாம் சினித்துறையில் சின்னத்திரை, பெரிய திரை, யூடியூப் மற்றும் இந்த திரைகளில் தன்னுடைய திறமையை காட்டணும்னு ஆசைப்பட்டு நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்க நம்மளுடைய நேயர்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த ராகு பகவான் 11ல் உங்களுடைய முழு திறமையும் வெளிக்காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பை அள்ளி வழங்க போகிறார். அப்போ சினி ஃபீல்டில் உள்ளவங்க ஹை பொசிஷன் போவதற்கான வாய்ப்பு உண்டு.
திறமை உள்ளவர்கள் வெளியே கொண்டு வருவார். அதான் விஷயம். நான் சும்மா உட்காந்தேன், வீட்டில் உட்காந்தேன், என்னை தேடி வந்து கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு திறமை இருந்தால் உறுதியாக சினி ஃபீல்டில் உள்ள அத்தனை பேருமே திறமை உள்ளவர்கள் தன்னுடைய முழு திறமையை வெளியே கொண்டு வந்து இந்த 2025 நான் சாதிச்சேன்னு சொல்லி எண்ட் ஆஃப் பாயிண்டில் பேட்டி கொடுக்குற அளவுக்கு கிரகங்களுடைய இயக்கம் இருக்க போகிறது. அதே போல் இன்னும் சில மாற்றங்கள் உண்டு. நம்ம அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வு ஏற்பட போது, அரசியலில் புதிதாக உருவாகின்ற நம்மளுடைய அரசியல்வாதிகள், அதே போல் தன்னுடைய திறமையை நான் காட்டுவேன்னு சொல்லி தைரியமாக இறங்கியிருக்க சில நடிகர்கள், அரசியல்வாதிகள் எல்லாருமே சிறப்பான ஒரு பதவிக்கு போவாங்க. அவங்களுடைய திறமை வெளியே கொண்டு வரப்படும். நடிகர்கள் ஆல்ரெடி திறமையை கொண்டு வருவாங்க. அதே போல் அரசியல்வாதிகளில் சில தவறுகள் செய்யும் அரசியல்வாதிகள் சுட்டி காட்டப்படுவார்கள். யாரெல்லாம் நம்ம தவறு செய்கிறது வெளியே தெரியல, நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி அரசியலில் சில தவறுகளை மக்களுக்கு தெரியாதவாறு செஞ்சுக்கிட்டு இருக்க அரசியல்வாதிகள்லாம் யார் யார் அதிகமாக தவறு செய்கிறா, அவங்களுடைய உண்மையான சுயரூபம் என்னங்கிறதை சனி பகவான் உறுதியாக இந்த வருடத்தில் சுட்டி காட்ட போகிறாரு. தவறுகள் செய்கிற அனைவருக்குமே இந்த வருடம் ஒரு பாதிப்பையும் மேலும் சோதனையும் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் என்பதை உறுதியாக சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த 2025 நம்மளுடைய 12 ராசி நேயர்களில் என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கோ அந்த எதிர்பார்ப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முழுமையாக பார்ப்போம் வாங்க. கும்ப ராசி நேயர்கள் எங்களுக்கு இந்த 2025 என்ன மாற்றத்தை கொடுக்கும் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி காத்து கொண்டிருக்கும் நம்மளுடைய அன்பான கும்பராசி நேயர்களுக்கு மாற்றமே உங்களுடைய ராசியின் அதிபதி தான் கொடுக்க போகிறார். யாருமே கொடுக்கலங்க. மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறான்னா உங்களுடைய ராசியின் அதிபதியான சனி பகவான் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த 2025 பாத சனியாக மாறி கொடுக்க போகிறார். அதான் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றம் அப்படின்னு சொல்ல முடியும். கும்பராசி நேயர்களான உங்களுக்கு ஒரு இயல்பான குணங்கள் உண்டு. என்ன குணம்னா இரக்க குணம் தான் ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த இரக்க குணத்தால் பாதிப்படைஞ்ச விஷயம் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு கூட சொல்லலாம். யாரை பார்த்தாலும் இறக்கப்படுறது, ஏதாவது கஷ்டப்பட்டுட்டாங்கன்னா நம்மளால் முடிஞ்ச உதவி செஞ்சிட மாட்டோமா அப்படிங்கிற எண்ணம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். ஏன் உங்களுக்கு இந்த எண்ணம் இருக்குது? எவ்வளோ அடிபட்டாலும் நான் திருந்த மாட்டேங்க அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா? இதுக்கான காரணம் என்னென்னா, கும்பத்தோடைய செயல்பாடே ஒரு குடத்துக்குள்ளே ஒரு தீபத்தை பொருதி வச்சா எப்படி அந்த குடம் வந்து வெளிச்சத்தை பிரகாசமாக கொடுக்குதோ அதே மாதிரி தான் நீங்கள் உள்ளே இருந்து ஒரு வெளிச்சத்தை பல பேருக்கு கொடுத்துக்கிருக்கீங்க. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ, கும்பராசிக்காரங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல இருக்கவங்களாம் அற்புதமான புண்ணியம் பண்ணணும்னு சொல்லலாம். ஏன் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னா, கோவில் கலசம் கோவிலில் சாமியை கும்பிட்றோம். நம்மளுக்கு பிடிச்ச தெய்வங்கள், நம்மளுடைய குல தெய்வங்கள், மேபி எந்த தெய்வமாக இருந்தாலும் எடுத்துக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுறோம்? தெய்வத்தை கும்பிட்றோம். தெய்வத்தை கும்பிட்டு மட்டும் வர்றோமா? அதை விட கோவிலில் உள்ள கலசத்தை கும்பிட்றவங்க அதிகமானவர் இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்படியே சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு கலசத்தை நோக்கி கையெடுத்து கும்பிடுவாங்க. காரணம் என்னென்னா, அத்தனை விதமான எதிர்வினை ஆற்றல்கள் எல்லாமே சாமி வாங்குதோ இல்லையோ அந்த கும்பம் வாங்கியிருக்கும். அப்போ ஐயா இவ்வளோ எதிர்வினை ஆற்றல் வாங்குற நீ என்னையும் காப்பாற்றுன்னு சொல்லி கும்பத்தை நோக்கி கும்பிட்டு வராங்க. அப்போ அந்த கும்பாபிஷேகம் பண்ணுற இடங்கள்லாம் ஒரு வைப்ரேஷன் நல்லா இருக்கும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? கும்பாபிஷேகம் ஏன் வந்து குறிப்பிட்ட காலங்களுக்கு ஒருக்க ஒவ்வொரு கோயிலுக்குரிய ஐதீக அடிப்படையில் குறிப்பிட்ட காலத்துக்கு ஒருக்க கும்பாபிஷேகம் பண்ணுறாங்கன்னா பல பேருடைய எதிர்வினைகளை அந்த கும்பம் வாங்கி வச்சிருக்கு. அப்போ அந்த கும்பத்துக்கு ஒரு பவரை கொடுக்காங்க, தெய்வ ஆற்றல்களை மந்திரங்கள் மூலமாக கொடுக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் பல பேருடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் வாங்கி வச்சு அவங்களுக்கு சரியான பாதைகளை அமைத்து கொடுக்கும் ஒரு பொற்பாதம் கொண்டவர்கள் தான் நீங்கள். எங்களை பற்றி இவ்வளோ தூரம் நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மையிலேயே ரியாலிட்டி தான். நாங்கள் அப்படித்தான் எங்கள் கஷ்டத்தை உணர்றதை விட மற்றவங்களுடைய கஷ்டத்தை அதிகமாக உணர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் அப்படி தான் உதவி பண்ணி மாட்டிக்கிட்டு இருக்கோம்.
ஸோ எங்களுக்கு மாற்றம் எப்போங்கிறதையும் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த 2025 உங்களுக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி 2023 to 24 எண்ட் ஆஃப் 2 இயர்ஸ் நீங்கள் என்ன மாதிரிலாம் கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்கிறத ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் கடந்த கால நிகழ்வுகளை உறுதியாக பார்க்கலாம். கடந்த கால நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஜென்மத்தில் சனி பகவான் அமர்ந்து செம்மையாக வச்சு செஞ்சார். ஓரளவுக்கு என்ன சொன்னால் மற்ற ராசியை விட ஜென்மத்தில் அமர்ந்த சனி பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு பாதிப்பு கொடுத்தாருன்னு சொல்லலாம். ஏன்னா ராசியின் அதிபதி தானே. ஓரளவுக்கு உங்களை எதையும் செய்ய விடாமல் செய்கிற விஷயத்திலலாம் தடுமாற்றத்தையும் ஒரு நிலையான தன்மையும் கொடுக்காம கிரகங்கள் கொடுத்தன. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய தாக்கத்தை சனி பகவான் கொடுத்தாரு அப்படிங்கிறத விட குரு பகவானும் ஓரளவுக்கு வச்சு செஞ்சார். ராகுகேது பகவானும் அவருக்கு நிகராக அவரும் செஞ்சார். என்ன விஷயங்கள்லாம் அதிகமாக தாக்கம் இருந்திருக்கும் அப்படின்னா, தொழில் எவ்வளோ பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் தொழிலில் ஒரு கஷ்டமான சூழ்நிலையை கிரகங்கள் கொடுத்துருக்கும். நீங்களே தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க, நீங்களே அந்த தொழிலை நடத்த வேண்டாங்கிற சூழ்நிலையை உருவாக்கியிருக்கோம். வேண்டாங்க, கஷ்டப்பட்டு பண்ணது நான் தான், என்ன பண்ணேன், என்னால் முடியலைங்க, விட்டுறேங்க, எனக்கு தொழிலை எப்படி பண்ணனே ஒரு குழப்பத்தை கொடுத்துருச்சு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு தொழிலை ஆரம்பித்து நீங்களே விட்டுருப்பீங்க. அதே போல் உங்களுடைய கனவு மனைவி ஒற்றுமையில் ரொம்ப அந்நியுன்யமாக இருக்க நீங்கள் இப்போ அந்நியுன்யமே இல்லாமல் என் மனைவி அவங்க அம்மா வீட்டில் இருக்கா, என் கணவர் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாரு, இல்லை நான் அம்மா வீட்டில் தான் பிரிஞ்சு வந்துட்டேன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நீங்கள் அதிகமாக உபயோகப்படுத்தியிருப்பீங்க. அவரை சொல்லுங்க, புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு, நான் என்ன சொன்னாலும் என் மாப்பிள்ளை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாருன்னு சொல்லி கும்பராசினியர்கள் நினச்சிருக்கலாம். என் மனைவி என்னை அண்டர்ஸ்டாண்டே பண்ண மாட்டா, நான் என்ன சொன்னாலும் இந்த 2 வருஷமாக எங்கள் ரெண்டுத்துக்குள்ளே ஒரு உண்மையான உணவுபூர்வமான விஷயங்கள் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. என் நன்மை என்னை ஏமாற்றுவான்னு நினச்சி கூட பார்க்கலங்க, என் உண்மையான நன்மை நினச்சேன், என்னை ஏமாற்றிட்டாங்க, நான் என்னங்க பண்ணுவேன். எவ்வளோ வருஷம் பழக்கம் தெரியுமா, கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 20 வருஷம் லைஃப்புங்க. நான் அப்படியே என் சட்டையில் இருக்கிற அவன் எடுப்பான், என் பையில் உள்ள பணத்தை அவன் எடுப்பான், அவன் பையில் உள்ள பணத்தை நான் எடுத்து செலவழிப்பேங்க. ஆனால் இந்த கிட்டத்தட்ட 2 வருஷமாக என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான். ஏன்டா இவன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னேன், ஏன்டா இவனை பார்த்தேன் கூட நான் நினைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சுங்க அப்படின்னு சில பேர் வருத்தப்பட்டிருக்கலாம். ஏன் இதெல்லாம் பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் அதெல்லாம் கொடுத்துருக்கும். ஆனால் அதை தாங்குகிற சக்தியோ அதை கடந்து வர சக்தியோ உங்களுடைய சுய ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் இது வெளிக்காட்டாமல் நடந்திருக்கும். அந்த கிரகங்களுடைய கிரக பயிற்சி, அதாவது தசாபுத்தியோட பயிற்சி காலங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான பாதிப்பை கொடுத்தா, ஆமாம் அப்படித்தாங்க இருந்துச்சு, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உறுதியாக சொல்லிடுவீங்க. இல்லைங்க, ஓரளவுக்கு பாதிப்பு இருக்கத்தான் செஞ்சிச்சு, புரிதலில் சில பிரச்சனை இருந்துச்சு, ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டோம், பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் நடந்திருக்கும். ஏன்னா உங்களுக்கு கோச்சார ரீதியான கிரகங்களுடைய செயல்பாடுகளில் லாபமோ நட்டமோ 30% தான், மீதி 70% உங்களுடைய சுய ஜாதகத்தில் தான் இருக்குது. அதான் விஷயம். ஸோ அப்போ சில பேர் என்னையா நீ சொன்ன நடக்கவே இல்லை அப்படின்னு கீழே கமாண்டில் போடுறாங்க பார்த்தீங்கன்னா, அப்படின்னா அவங்க ஜாதகம் சுய ஜாதகம் வலிமையாக இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கணும் போல். ஏன்டா நம்மளை இப்படி தவறாக கமாண்ட் போடுறாங்கன்னு நம்ம நினைக்க போகிறது கிடையாது. நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாலே நம்ம என்ன பண்ணுறோம்னா, இயல்பாகவே சுய ஜாதகத்தை வாங்குகிறோம், அல்லது டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸை வாங்கிட்டு அவங்களுக்கு குறிய பணம் எவ்வளோன்னு சொல்லி பணத்தை வாங்கின பிறகு தான் ஜாதகம் பார்க்குறோம், இல்லைன்னு சொல்லலை. ஸோ ஆனால் அவங்கள்ட்ட எப்போயுமே கடந்த கால நிகழ்வுகளில் என்னென்ன நடந்திருக்கும், மறக்க முடியாத விஷயங்கள் என்ன, மறக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது நடந்த நல்ல விஷயங்கள் என்னங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு சொன்னப்பறம் தான் அவங்களுடைய கேள்வியை வைப்போம். இதுதான் நம்மளுடைய இயல்பான ஆக்டிவிட்டீஸ் ஜாதகத்தில். ஸோ அப்போ அவங்களுக்கு புரியும்ல, ஆமாம் இவர் சொன்ன மாதிரி நமக்கு நடந்திருக்கு, ஸோ இனிமேல் அவங்க சொல்கிறது நடக்குங்கிறத நீங்கள் ஏற்றுக்குருவீங்க. அப்போ நம்ம என்ன வழிபாடு சொல்கிறோமோ அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, புரிஞ்சு ஃபாலோ பண்ணுவீங்க. ஒரு பரிகாரங்கள் சொன்னால் அதை மனசார ஏற்றுக்கிட்டு நடத்துக்குருவீங்க. எந்த விஷயமாக இருக்கட்டுங்க, சாமி கும்பிட்றதாக இருந்தாலும் சரி, வழிபாடு முறைகளாகவும் சரி, மனப்பூர்வம் பண்ணால் தான் அது சிறப்பு. ஏதோ தானம் பண்ண விஷயம் எதுவுமே வெற்றி அடைஞ்சதாக சரித்திரம் இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து.
ஸோ இப்படிலாம் இருக்கிற ஒரு தன்மை கொண்ட கஷ்டங்களை அனுபவித்த உங்களுக்கு இந்த 2025 என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுங்க. அதை தாங்க எதிர்பார்க்குறோம். கடந்த காலங்களாம் நடந்துருச்சுங்க. இனிமேலாவது வெளிச்சம் இருக்கா, எங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் இருக்கான்னு சொல்லுங்கள். நீங்கள் எதிர்பார்க்கிங்க பார்த்தீங்களா? கண்டிப்பாக வெளிச்சம் இருக்கிறது. உங்களுடைய உண்மையான உணர்வுகளும் உங்களுடைய உண்மையான செயல்பாடுகளையும் இனிமே உங்கள் கூட இருக்கவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. கும்பம்னா கும்பம் தாயா, சொன்ன மாதிரி நடக்கிறாயா, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என்னை விட்டு கொடுக்கலையான்னு சொல்லி உங்களை தேடி வந்து உங்களுடைய நண்பர்கள் பேசுவாங்க. உங்களை கஷ்டப்படுத்தின அத்தனை பேருமே தெரியாமல் கஷ்டப்படுத்திட்டேன்னு உன்னுடைய உண்மையான அன்பான பாசத்தை புரிஞ்சுக்கிறாம நான் உங்களுக்கு அகைனாக பேசிட்டேன் சொல்லி உங்கள்கிட்ட வந்து தேடி வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய காலகட்டங்க இது. நீங்கள் இனிமேல் யாருக்காண்டி வருத்தப்பட தேவையில்லை. உங்களுடைய செயல்பாடுகளை இனிமேல் நீங்கள் வெளிப்படையாக பண்ணலாம், தைரியமாக பண்ணலாம். மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வருத்தப்பட தேவையே இல்லை. நீங்கள் நினச்ச விஷயத்தை நீங்கள் இனிமேல் செய்ய போகிறீங்க. எதுக்கு பயப்படணும்? உங்களுடைய ராசினாதனே உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பாத சனியாக போயிட்டார்ல, அப்போ உங்களுக்கு நன்மை தானே. லாபமே கிடைக்கிறதுன்னு சொல்லி தொழிலில் விட்டுட்டு வந்த உங்களுக்கு இனிமேல் புதிய தொழில் தொடங்க வாய்ப்பு உண்டு. புதிய தொழிலில் வெற்றி பெறுவீங்க. எப்போ வெற்றி உண்டுங்கிறதையும் சொல்லிங்கன்னா மே மாதத்துக்கு மேலே கட்டாயம் வெற்றி உண்டு. புதிய தொழில் தொடங்குவீங்க. உங்களை மாதிரி தொழில் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கின்றன. ஏங்க லாபஸ்தான அதிபதியை நீங்கள் தாங்க. காலபுருஷன் ராசிக்கு லாபஸ்தான அதிபதியை நீங்கள் தான். அப்போ உங்களுக்கு லாபம் இந்த வட்டம் குரு பகவான் அள்ளி வழங்க போகிறாரு. உங்கள் ராசிக்கு லாபஸ்தான அதிபதி உங்களை பார்க்க போகிறாரு, உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்க போகிறாரு. உங்களுக்கு வெற்றி உண்டு தானே. உங்கள் லாபஸ்தானத்தை அவர் பார்க்க ஆரம்பித்த பிறவே உங்கள் தொழிலில் அதிவிதமான லாபங்கள் உண்டு. ராகு பகவான் உங்கள் ராசிக்கு அமர்ந்த பிறவே நீங்கள் நினச்ச புதிய புதிய திட்டங்களை தீட்டுவீங்க, அந்த திட்டங்களை நடத்தி காட்டுவீங்க. கல்யாணம் முடிவதில் கஷ்டங்களையும் கவலைகளையும் சந்தித்து கொண்டிருக்கும் நம்மளுடைய கும்பராசி நேயர்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை குரு பகவான் அள்ளி வழங்க போகிறார். சனி பகவான் அந்த 7ஆம் பார்வையை தூக்கி விட போகிறார். கட்டாயமாக உங்களுக்கு வெற்றி உண்டு. கடன் சுமை, கடன் 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 கடனை விட்டு வெளியே வாங்க. கடனே என்னமே இல்லைங்க. என்னங்க பெரிய கடன், 10 லட்சம் வச்சுக்கோங்க, 10 கோடி வச்சுக்கோங்க கூட கவலைப்பட தேவையில்லைங்க கும்பராசிக்காரங்க. நீங்கள் சாதாரண ஒரு 10,000 வச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் கூட இருக்கவங்களே சொல்லுவாங்க. கவலைப்படாதீங்க. உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள், பொருளாதார ரீதியான சூழ்நிலையிலும் சரி, அதே போல் மகிழ்ச்சியான சூழ்நிலையிலும் சரி, கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமான சூழ்நிலையை உருவாக்கி தரப்போகுது. இந்த நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும்னா நீங்கள் சில விஷயங்களை தவிர்க்கணும். என்ன விஷயம் அதையும் சொல்லுங்க, செஞ்சிடறோம் அப்படின்னா உங்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும்தான் நீங்கள் அக்கறை செலுத்தணும். மற்ற குடும்பத்தில் பிரச்சனைனா நீங்கள் பேசாமல் உங்கள் பாதையை நோக்கி போயிட்டே இருக்கணும். சண்டையா அண்ணே இருங்கண்ணே, நாளைக்கு காலைல வரனே, கொஞ்சம் கோச்சிக்கிறாதீங்க, நான் வெளியூரில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணுங்கள். அவன் குடும்ப பிரச்சனை அவன் பார்த்துக்கிடுவான், அவனால் சமாளிக்க முடியும். நீங்கள் ஏன் போய் அவன் சுமையை சுமக்க போகிறீங்க? சுமக்காதீங்க. உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள், உங்களுடைய பொருளாதாரம், இதை மட்டும் நீங்கள் கவனமாக செஞ்சீங்கன்னா இந்த 2025 அதிகமாக லாபத்தை சம்பாதிச்சு உயர்ந்த உச்சியில் உட்கார்ற கோபுரம் மாதிரி நீங்களும் உயர்ந்த உச்சியில் உட்காரக்கூடிய அமைப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன. அதை விட்டுட்டு நான் மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்க தான் இருக்கேன், நான் வெளிச்சத்தை தான் கொடுப்பேன் அப்படின்னு நின்றுட்டீங்கன்னா நம்ம சொன்ன விஷயங்களில் பாதி கூட நீங்கள் அனுபவிக்க முடியாமல் கஷ்டத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். வரக்கூடாதுன்னா சொன்ன விஷயத்தை கரெக்டாக செய்யுங்க. வெளிநாட்டுக்குரிய யோகங்கள், வேலை இடமாற்றத்துக்குரிய யோகங்கள்லாம் அற்புதமாக நடக்க போகுது. நடந்த போது நீங்களே ஃபோன் பண்ணி சொல்லுவீங்கிறது என்னுடைய நம்பிக்கை. எப்படி உங்களுக்கு கடந்த காலங்களில் கிரகங்கள் கொடுத்தது உண்மை என்று நீங்கள் உணவுபூர்வமாக நம்புகிறீங்களோ, எதிர்காலத்தில் 2025 வெற்றியும் மகிழ்ச்சியும் உண்டுங்கிறத நான் நம்பிக்கையாக உங்களுக்கு சொல்கிறேன்.